ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஷேர் பண்ண போகிறேன். ஊருக்கு வந்துட்டு வீடியோ எதுவுமே நான் ஷேர் பண்ணல. ஏன்னா நாங்கள் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஏப்ரல் எண்டு 30th ஊருக்கு வந்திருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 days பார்த்திங்கன்னா சரியான வெயில். இங்கே வெயில் ஒரு பக்கம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, தண்ணியும் இல்லாமல் இருந்தது. அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே இருக்கிற எல்லா செடியுமே வாடி பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படா மழை பெய்யும், செடியெல்லாம் நார்மலாக ஆகும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டோட ஃப்ரண்ட்டில் ஒரு சில பிளான்ஸ் இருக்குது, அது இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேக்கில் இருக்கிற பிளான்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சுற்றி நிறைய இடம் இருக்குது, ஆனாலும் ஒரு சில பிளான்ஸ் தொட்டியில் ஆக்கிட்டு அம்மா ஃப்ரண்ட்லேயே வச்சுருக்காங்க. அது அப்படியே ஒன்று ஒன்றா என்ன இருக்குது அப்படின்றத காட்டுறேன். நித்திய கல்யாணி 2 கலர் இருக்குது. ஒயிட் இருக்குது, அதுக்கப்புறம் பிங்க் கலர் இருக்குது. அதுக்கப்புறம் இதுலேயும் பாருங்கள் நித்திய கல்யாணி இருக்குது. கருவேப்பிலை, இது சுண்டக்காய், அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி, துளசி, இது 5 மணி என்ன கலர்ன்றது தெரியல. அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக அதுதான் இருக்கும். பப்பாளி, கற்பூரவள்ளி, துளசி, நித்திய கல்யாணி இருக்குது. இதுலேயும் ஒரு நித்திய கல்யாணி இருக்குது பாருங்கள், ஒயிட் கலர். அது இல்லாமல் இந்த தொட்டிலே கஸ்தூரி மஞ்சள் இருக்குது. சேம் பிளான்ட் அப்படியே ரிப்பீட் ஆகுது பாருங்கள். இதில் ஒரு பச்சை மிளகாவும் இருக்குது. இந்த மேரிகோல்டு நாங்கள் த்ரிஷூர் போயிட்டு வரும்போது எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா ஒரு குரோட்டன் இருக்குது. பக்கத்தில் சாண்டில் கலர் செம்பருத்தி. ஆனால் இது எல்லாமே ப்ரூன் பண்ணோம். ஏன்னா எல்லாம் பூச்சி ரொம்ப டல்லாக இருக்குது, இலையே இல்லை பாருங்கள். அது எல்லாமே ப்ரூன் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இங்கே பாருங்கள் ஒரு பட்டை செடி. இந்த மாதிரி ஒரு 3 பிளான்ட் கிட்ட இருக்குது. கார்டன், அந்த பேக்கில் இருக்கிற கார்டன்லேயுமே பட்டை தானாக முளைச்சி வந்திருக்கு. பக்கத்தில் ஒரு ராம் சீதா செடி. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ரோஸ் பிளான்ட் வளர்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. இங்கே அம்மா வச்சுருக்காங்க பன்னீர் ரோஸ். இது டார்க்கு கலரில் இருக்கும்ல, ஒரு மாதிரி ரோஸ் கலரில் இருக்கும்ல, அந்த ரோஸ். இது மறந்துட்டேன். மேலே மாஸ் ரோஸ் இருக்குது பாருங்கள், ரெட் கலர். இப்போ இங்கே இருக்கிற பிளான்ஸ் அப்படியே பார்த்துடலாம். சேம் லாஸ்ட் இயர் என்ன இருந்ததோ அதே தான் இருக்குது. ஒரு சில பிளான்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறத நான் என்னன்ட்டு அப்படியே சொல்லிடுறேன். மல்லிப்பூ இருக்குது, நிறைய பட்ஸ் இருக்குது. ஒரு சில டைமில் ஃப்ளார் இருக்கிறது எல்லாமே அப்பு பறிச்சிடுவான் பாருங்கள். நிறைய பட்ஸ் இருக்குது. இனி மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டனால எல்லாமே நல்லா வளரும். அதுக்கப்புறம் இது ஒயிட் கலர் எக்ஸோரா, ரொம்ப வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த கோல்டன் பெல் ஃப்ளார் நல்லா பெருசாக பூத்துருக்கு பாருங்கள். குட்டியலை நல்லா பெருசு. பாருங்கள் நல்லா பெரிய ஃப்ளார். ஒரு 10 பூ பூத்தா போதும், செடியே நிறைஞ்சிரும். அப்புக்கிட்டேயும் இருக்குது. அதுக்கப்புறம் பக்கத்தில் செம்பருத்தி செடியெல்லாம் இருக்குது. ரெட்டு, அதுக்கப்புறம் சாண்டில் கலர், இன்னொன்று உண்டையாக இருக்கும்ல, அந்த செம்பருத்தியும் இருக்குது. காட்டுறேன். யூஸ்வலாக லாஸ்ட் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். அப்படியே 100 பூவுக்கு மேலேயே இங்கே இருக்கும். ஆனால் இந்த தடவை தான் இந்த மாதிரி ஃப்ளார் இல்லாமல் இருக்குது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி இங்கே தண்ணியே இல்லை சுத்தமாக. நாங்கள் வரும்போது தண்ணி இல்லாமல் பக்கத்தில் கிணத்துலேருந்து கூட எடுத்துகிட்டு வந்தோம், காசு கொடுத்து வாங்கினோம். உண்டையாக பூக்கிற அந்த பூ அந்த பக்கம் இருக்குது. எனக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு செம்பருத்தி செடி அது. அதோடய ஃப்ளார் அந்த பக்கம் போகும்போது நான் காட்டுறேன். முன்னாடி இந்த இடத்துல வெறும் செம்பருத்தி செடி தான் அதிகமாக இருந்தது. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரங்கள்லாம் நல்லா ஹைட்டாக வளர ஆரம்பிச்சிருக்கு. லாஸ்ட் இயர் வீடியோவும் சேனல் இருக்குது. இங்கே பாருங்கள் முள்ளு செடி மாதிரி இருக்கும், ஆனால் அதோடய பேர் எனக்கு கரெக்டாக தெரியல. அதில் இருக்கிற ஃப்ளார் இது அங்கே ஃப்ரண்ட்டில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் கீழே ஆரோ ரூட் அம்மா ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அதோடய பிளான்ஸ்லாம் நட்டு வச்சாங்க. ஒரு சில பிளான்ஸ் நாங்கள் த்ரிஷூர்லேருந்து எடுத்து வந்திருந்தோம், சென்னைக்கு போகும்போது எடுத்து போகிறதுக்காக.
இது வந்து சிலோன் பசலை, கருவேப்பிலை செடி, அப்படியே ஒன்று ஒன்றா காட்டுறேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், லாஸ்ட் இயர் ரொம்ப சின்ன ஒரு பிளான்ட்டாக இருந்தது. இந்த கேஷ்யூ முந்திரி மரம் வந்துட்டு வளர்ந்துட்டுருக்கு. எனக்கு ரொம்ப ஆசை இந்த மாதிரி மரம்லாம் வீட்டில் இருக்கணுன்ட்டு. ஏன்னா நம்ம வீட்லேயே மரங்கள்லாம் இருந்தேன்னா மாம்பழம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேஷ்யூவெல்லாம் வந்துட்டு வீட்டிலேருந்தே பறித்து சாப்பிட்றது அது செம்ம ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இது இருக்குது, பலா மரமும் வந்துட்டு வளர்ந்துட்டுருக்கு. பாருங்கள், கேஷ்யூ காட்டுறேன். நல்ல ஹைட்டாக வந்திருக்கு, நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது லாஸ்ட் இயர் பார்த்ததுக்கு. ரொம்ப குட்டியாக இருந்தது. என்னென்னா மழை பெய்யும்போது சரிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு அதில் ஒரு கயிறு கட்டி வச்சுருக்காங்க. நம்ம வீட்டில் ஒரு துளசி பிளான்ட் இருந்தாலே போதும். அதோட சீட்ஸ் வந்துட்டு அங்கங்கே விழுந்து மறுபடியும் புதுசாக வந்து வளர ஆரம்பிக்கும். இதெல்லாம் வாடி இருந்தது. மழை பெய்ததுக்கப்புறம் திருப்பியும் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக லீவ்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. பப்பாளியும் அப்படி தான், தானாக வளர்கிறது தான். லாஸ்ட் இயர் வந்து குட்டி குட்டி பிளான்ட்டாக இருந்ததெல்லாம் இப்போ வந்து நல்லா ஹைட்டாக, என்னை விட ஹைட்டாக வந்துட்டு மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. வீடு சுற்றி இவ்வளோ மரங்கள் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எதிர்பார்த்த மாதிரி கேஷ்யூ வளர்ந்துட்டுருக்கு, மாமரமும் இருக்கும், கொய்யா வளர்ந்துட்டுருக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு வாழை. இப்போது இதில் வந்து காய் குலைக்கலை, ஆனால் வந்துட்டு அட்லீஸ்ட் லீவ்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதனா செய்யும் போதெல்லாம் லீவ்ஸ் எடுத்துப்போம். பப்பாளி பாருங்கள், பப்பாளிலையும் வந்து காய் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இங்கேயும் பாருங்கள், கொஞ்சம் பேக்கில் போனால் தெரியும் வீடியோவில். இங்கே அவட போய் நிற்கு, அப்படியே நீங்கள் காணும். திருப்பி இங்கேயும் ஒரு மாமரம் இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு கேஷ்யூ, கருவேப்பிலை இருக்குது. அப்புறம் பாருங்கள், இங்கே வந்துட்டு சேம் நான் சொன்ன மாதிரி நிறைய மரம் வந்துட்டு இந்த வாட்டி ஹைட் ஆகிருக்குன்னு சொன்னல. மாமரம் இங்கேயும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, ராம் சீதா, அதுக்கப்புறம் வாயில் கடிக்காம பாருல. சரி, இதை வேற. அதுக்கப்புறம் இங்கே வந்து பெப்பர் வந்து நிறைய இடத்துல வச்சுருக்காங்க அம்மா. ஆனால் எல்லாமே ட்ரை ஆகிட்டு மறுபடியும் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிச்சிருக்கு எல்லா பிளான்ட்ஸுமே. கடைசியாக ஃப்ரண்ட் கார்டனில் இது நான் கடைசியாக காட்டணுன்றதுக்காக தான் வச்சுருந்தேன். அங்கே இது சூப்பரான ஒரு செம்பருத்தி. லாஸ்ட் இயர் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டெம் எடுத்து வந்து வச்சது, நல்லா வளர்ந்துருக்கு. இந்த தடவை பார்த்தோன்னா நான் வந்ததுலேருந்தே 2 days ஒன்ஸ் ஃப்ளார் வந்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ளார் பறித்ததோட அடையாளம் இருக்குது பாருங்கள். எல்லாம் இது இல்லாமல் க்ளோஸ்அப்பில் ஒரு சில பிளான்ஸும் நான் காட்டணும். இங்கே பாருங்கள், இந்த பெப்பர்லாம் நான் அங்கேருந்து த்ரிஷூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் சென்னைக்கு எடுத்து போகிறதுக்காக. அதுக்கப்புறம் ஒரு பட்டை செடி, இது வந்து பிலிம்பி பிளான்ட்டா இல்லை நெல்லிக்காவான்றது எனக்கு தெரியல. இதுவுமே த்ரிஷூர்லேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக. அதுக்கப்புறம் பேஷன் ஃப்ரூட், அதோட செடி இது. இன்பிட்வீன் இந்த மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே சேம்பு ஆட்டோமேட்டிக்காக தானாகவே முளைச்சிருக்கும். முன்னாடி வச்சது அப்படியே இருந்து மழை பெய்யும் போது இதெல்லாம் முளைச்சி வரும். அதுக்கப்புறம் இங்கெல்லாம் கூட இருக்குது பாருங்கள் பிளான்ஸ் எல்லாம், ஒரு சில பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. கொய்யா, ஆரோ ரூட், பால்சம் பிளான்ட்டெல்லாம் இதெல்லாம் அங்கேருந்து எடுத்து வந்தது தான். பால்சம், மேரிகோல்டு, அதுக்கப்புறம் காஸ்மோஸ் இருக்குது. அது இல்லாமல் இங்கே மோஸ்ட்லி எல்லா பிளான்ட்லேயுமே வந்து பெப்பர் ஏற்றி விடுவாங்க. ஒரு கனகாமரம் செடி, ஆரஞ்சு கலர். ஸோ எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி தான், கார்டன் வந்துட்டு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும். அந்த வகையில் இப்போது நம்மளோட கார்டனில் நிறைய யூஸ்ஃபுல்லான மரங்கள்லாம் வளர்ந்துட்டுருக்கு. ப்ளஸ் இந்த ஃப்ளார்ஸுமே வந்துட்டு நாங்கள் டெய்லியுமே விளக்கு வைக்கும்போது சாமிக்காக பறிச்சுப்போம். இப்போ வந்து பூ ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் போக போக வந்துட்டு நல்லா லீவ்ஸ் எல்லாம் நிறைய பிரான்ச் எல்லாம் புதுசாக வளர ஆரம்பித்து பூ நிறைய பூக்கும். அட்லீஸ்ட் இந்தளவு க்ரீனிஷாக காட்டுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வந்த டைமில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ ட்ரையாக நான் கேரளாவை பார்த்ததே இல்லை, அவ்வளோ ட்ரையாக இருந்தது. இப்போது மழை பெய்யுது, ஒரு 2 வீக்ஸாக விட்டு மழை பெய்துகிட்டே தான் இருக்குது. இப்போ கூட மழை லைட்டாக தூரிட்டு தான் இருக்குது. இப்படி வந்து பார்க்கும்போது எனக்கு ஹாப்பி தான். கார்டன் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பேக்கில் இருக்கிற கார்டன் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் சேனலுக்குள்ளே நிறைய கார்டனிங் வீடியோஸ் இருக்கும். சென்னையில் இருக்கிற கார்டன் வீடியோஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன்.
ஊருக்கு வரும்போது இயர்லி ஒன்ஸ் மட்டும்தான் இந்த வீடியோ என்னால் ஷேர் பண்ண முடியும். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.